சென்னை ஆழ்வார்பேட்டையில் வீடு வீடாக சென்று பரப்புரை செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களிடம் என்ன விவரங்கள் கேட்டார் என்பது தொடர்பாக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், தற்போது முதலமைச்சர் வீடு வீடா போயிருக்காரு, என்ன பேசினாரு, தொண்டர்கள் கிட்ட இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஓரணியில் தமிழ்நாடு என்று முதலமைச்சர் இன்றைய தினம் தேர்தல் பிரச்சார இயக்கத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பிரச்சாரத்தை முதலமைச்சர் அவருடைய இல்லம் அருகே இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை 3வது தெருவில் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார். குறிப்பாக விடியல் பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, விடியல் பயணத்தில் எத்தனை முறை பயணிக்கிறீர்கள் என்று பொதுமக்களிடம் கேட்டிருந்தார். அதே போல மகளிர் உரிமை தொகை வருகிறதா, மகளிர் உரிமை தொகை கிடைப்பதனால் அதனுடைய பயன்பாடு என்ன என்று குறித்தெல்லாம் முதலமைச்சர் கேட்டிருந்திருக்கார். அரசனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, மீண்டும் நான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்களா என்ற கேள்விகளையும் கேட்டிருக்கார். பொதுமக்கள் அதற்கு பதிலளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திமுகவில் உறுப்பினராக சேர்வதற்கு உங்களுக்கு விருப்பம் உள்ளதா என்ற ஒரு கேள்வியையும் முதலமைச்சர் கேட்டிருக்கார். அதில் விருப்பப்பட்டவர்கள் திமுகவோட உறுப்பினராகவும் முதலமைச்சர் நேரடியாக சேர்த்திருக்கிறார். தொடர்ந்து அந்த 3வது தெருவில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தனித்தனியாக சந்தித்து இந்த கேள்விகளை கேட்டிருக்கார். மத்திய அரசுடைய அந்த செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் பொதுமக்களிடம் கேட்டிருக்கார். முக்கியமாக அரசினுடைய முக்கிய திட்டங்களாக முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும், கல்லூரியில் அவருடைய குழந்தைகள் படித்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் அந்த உதவித்தொகை குறித்து முதலமைச்சர் நேரடியாக கேட்டிருந்தாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.